கேரமல் புடிங். இது வந்து நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். வீக்ஃபீல்டோட கேரமல் புடிங். அண்ட் ஃபைனலி இது நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சின பால்ல அவங்க கொடுத்துருக்கிற பவுடர் வந்து போட்டுக்கணும். அந்த கேரமல் புடிங் மிக்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மில்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கன் ஆகும். ஒரு 3 minutes வந்துட்டு பாயில் ஆனாலே போதும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். நீங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேரமல் டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு கீழே பேஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு நமக்கு இந்த மில்க் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஸோ 3 hours வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நானும் 3 hours வச்சு எடுத்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கரெக்டாக வராதுன்னு நினச்சேன். பட் அவ்வளோ அழகாக வந்துருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் ஓவர் ஸ்வீட்டாக இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு புட்டிங் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.